வணக்கம். நான் வழக்கறிஞர் தாம்பரம் சிவா. போன எபிசோட்ல குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தினுடைய முதல் சரத்து, அதாவது புரொடெக்ஷன் ஆர்டர், பாதுகாப்பு உத்தரவு பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஷெல்டர், ரெசிடென்ஷியல் ஆர்டர், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரெசிடென்ஷியல் ஆர்டர்னா என்ன? பெரும்பாலும் ஒரு கணவன் மனைவி, நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவியை நம்ம எடுத்துக்கலாம். திருமணம் ஆகி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குழந்தையெல்லாம் பிறகுது, ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு புரிதலின்மை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரெண்டு பேர் கடையில அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது. இந்த சூழ்நிலையில அந்த பெண் தானாக வீட்டை விட்டு வெளியேறலாம். அதாவது கணவரினுடைய கொடுமையோ கணவர் வீட்டாரின் கொடுமையோ தாங்க முடியாம அந்த வீட்டை விட்டு தாராளமா வெளியேறலாம். இல்ல நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கணவர் வீட்டாரோ அந்த பெண்ணை அடித்து உதைத்து அந்த வீட்டுல தங்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி அந்த பெண் அந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பலாம். இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட அந்த பெண், அதாவது இந்த ஆக்ட்ல அந்த பெண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னா அக்ரீவ்டு பெர்சன் அப்படின்னு பேர். பாதிப்பை எதிர்கொண்ட அந்த பெண். இந்த சட்டத்தின்படி பெண் மட்டும்தான் அக்ரீவ்டு பெர்சனா இருக்க முடியும். இதை நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. ஏன்னா நம்ம போன பகுதியில் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த சட்டத்துல பெண் மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியும், ஆணுக்கு எதிராக மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியும். அந்த பெண் கூட்டு குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ இல்ல ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ இருந்தா மட்டும்தான் இந்த வழக்கை தொடுக்க முடியும். அப்ப அக்ரீவ்டு பெர்சன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண். இப்போ ஒரு குடும்பத்துல பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பத்தை விட்டு வெளியில போய் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண், எனக்கு வசதி இல்லைங்க, என்னால தனியா வீடு எடுத்து வாழ முடியல, எனக்கு போதிய வருமானம் இல்லை, எனக்கு அந்த வீட்டிலேயே, நான் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த வீட்டிலேயே பாதுகாப்பா வாழ்றதுக்காக எனக்கு உத்தரவு போடுங்க. அந்த பாதுகாப்புக்கான உத்தரவு தான் நம்ம புரொடெக்ஷன் ஆர்டர் பத்தி பேசியிருந்தோம். இப்ப அந்த வீட்டிலேயே நான் வாழணும், எனக்கு அதுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு தாராளமா பிரிவு 19 கீழே, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 19, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்ட பிரிவு 19 கீழே தாராளமா ரெசிடென்ஷியல் ஆர்டர், அந்த வீட்டிலேயே, கணவர் வீட்டிலேயே, அந்த கூட்டு குடும்ப அந்த வீட்டிலேயே வாழ்வதற்கான உரிமையை மனு கேட்டு மனு செய்ய முடியும். இந்த சூழ்நிலையில அந்த நீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீதிமன்றத்துக்கு நம்ம நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துட்டாலே நமக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலுமே. ஏன்னா நீதிமன்றத்துக்கு தேவை, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், நம்ம தகுந்த சாட்சியங்களோட புகார் கொடுத்திருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த வழக்குல நம்மளால சர்வை பண்ணவே முடியும். அப்போ நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னா தகுந்த சாட்சியங்கள் இருக்கணும். அது ஓரல் எவிடன்ஸா இருக்கலாம், அதாவது வாய்மொழி சாட்சியமா இருக்கலாம், இல்லைன்னா ரிட்டன் எவிடன்ஸா இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா இருக்கலாம், இல்ல ஐ விட்னஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இதுல ஏதாவது அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட், சாட்சியம் அப்படிங்கிற அந்த பார்ட் வந்து அந்த வழக்குல ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு, ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு, அவசியமான ஒண்ணு. அப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னா தகுந்த சாட்சியங்கள் தேவை. அதே போலதான் அந்த ரெசிடென்ஷியல் ஆர்டர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த பெண், அந்த அக்ரீவ்டு பெர்சன், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி, அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனைவி, அந்த பெண்ணுக்கு வசிப்பதற்கான இடமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை அந்த நீதிமன்றத்துல நிரூபிச்சா மட்டும்தான் நீதிமன்றமானது அந்த பெண் ஏற்கனவே எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த வீட்டுல வாழ்வதற்கான உரிமையை தன்னுடைய உத்தரவு மூலமா அந்த பெண்ணுக்கு மீட்டெடுக்க முடியும். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். அந்த பெண் ஒருவேளை மாமியார் மாமனாரோட கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த வீடு கணவருக்கே சொந்தம் கிடையாது, இந்த சூழ்நிலையில அந்த பெண் அந்த வீட்டுல வாழ முடியுமா அப்படின்னா, அந்த வீடு மாமியார் மாமனாருக்கு சொந்தமான வீடா இருந்தா அந்த வீட்டுலதான் வாழுவேன்னு அந்த பெண் கேட்க முடியாது. ஆனா கணவர் என்ன பண்ணணும், அந்த வீட்டிற்கு பதிலாக வேறொரு வீடை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டலுக்கு எடுத்து கொடுக்கணும். இல்ல ரெண்டலுக்கு எடுத்து கொடுக்க முடியலன்னா வீட்டு வாடகையை நான் கொடுத்துட்றேன், நீங்க வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு, அந்த பெண் வசிப்பதற்கான, வசிப்பிடத்திற்கான ஒரு மாற்று ஏற்பாடை கணவர் செஞ்சே ஆகணும். கணவர் செய்ய கடமைப்பட்டவரா, கட்டாயப்படுத்தப்படுவாரா அப்படின்னா எல்லா வழக்குகளுக்கும் இது அந்த கணவருக்கு எதிராக போகாது. ஒருவேளை அந்த மனைவி மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, இல்ல ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு படிப்பு இருக்கு, நல்ல உத்தியோகம் இருக்கு அப்படின்னா, அந்த பெண் தனித்து வாழக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. குறிப்பா சொல்ல போனா டெல்லி உயர் நீதிமன்றம் நிறைய வழக்குகள்ல இது மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. நான் 2 வழக்கை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன்.
ஹேமா வெர்சஸ் ஜிதேந்திரா அப்படின்னு ஒரு வழக்கு. இந்த வழக்கு சமீபத்தில் கடந்த சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த ஹேமா வெர்சஸ் ஜிதேந்திரா வழக்குல டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மனைவி போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறா, அவளுக்கு தன்னை தானே பராமரித்துக் கொள்ளக்கூடிய அனைத்து சக்திகளும் இருக்கு, பினான்சியலி கேப்பபிள், பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவள், இந்த பெண் கணவர்கிட்ட எனக்கு நீ ரெசிடென்ஷியல் ஆர்டர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்க முடியாது. அதை கேட்பதற்கான உரிமையை அந்த பெண் இழந்துடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஹேமலதா வெர்சஸ் ஜிதேந்திரன் அந்த வழக்குல பெண் தனியாக சம்பாதித்து நிறைய பொருளாதார வசதி இருக்கு அப்படின்னா ஷெல்டர் ஆர்டர் கேட்க முடியாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இதே போல இன்னொரு வழக்கையும் சொல்லலாம். வினய் வர்மா வெர்சஸ் கனிகா பஸ்ரிச்சா அப்படின்ற வழக்குலையுமே அந்த டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. பெண் நிறைய படிச்சிருக்கா, நல்ல சம்பாதிக்கிறா, அவளுக்கு தன்னை தானே பராமரித்துக் கொள்ளக்கூடிய பொருளாதார வசதி அந்த பெண்ணிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண் ஷெல்டர் ஆர்டரை நீதிமன்றம் கட்டாயமா எனக்கு கொடுத்தே ஆகணும்னு கேட்க முடியாது. ப்ரொடெக்ஷன் ஆர்டர், பாதுகாப்பு உத்தரவு எப்படி ஒரு அப்சல்யூட் ஆர்டர் கிடையாதோ அதே போலதான் ஷெல்டர் ரெசிடென்ஸ் ஆர்டருமே கட்டாயமா சட்டப்படி கொடுத்தே ஆக வேணும் அப்படிங்கிற மாதிரியான அப்சல்யூட் ஆர்டர் கிடையாது. இதுவுமே கோர்ட்டோட டிஸ்கிரிஷன், நீதிபதியோட டிஸ்கிரிஷனுக்கு உட்பட்டதுதான். இந்த ரெண்டு வழக்குகளுமே என்ன சார் பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு சாதகமான ரெண்டு தீர்ப்புகளை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்க. நான் இந்த பகுதி முழுக்க முழுக்க சொல்லியிருந்தேன். பாதிக்கப்பட்ட பெண், அதாவது அந்த அக்ரீவ்டு பர்சன், அந்த பாதிக்கப்பட்ட மனைவி நீதிமன்றத்துக்கு போய் பாதுகாப்பு உத்தரவோ இல்ல அந்த வீட்டிலேயே வாழணுங்கிற அந்த ஷெல்டர் உத்தரவோ கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதிப்பை நீதிமன்றத்தில் நிரூபித்தால் தாராளமாக பாதுகாப்பு உத்தரவும் அந்த ஷெல்டர், அதே வீட்டுல வசிக்கக்கூடிய உத்தரவையும் அந்த நீதிமன்றம் தாராளமா கொடுத்துரும். நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, ஏதோ பழிவாங்கும் நோக்கத்துக்காக நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கான நேர விரயம், நமக்கான பண விரயம், நமக்கான மன உளைச்சல் தான் அதிகரிக்கும். ஸோ நம்ம பக்கம் நியாயம் இருக்கக்கூடிய பட்சத்துல, தகுந்த சாட்சியும் சாட்சியங்களும் இருக்கக்கூடிய பட்சத்துல நீதிமன்றத்திற்கு போனா அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருந்தாலும் நீதிமன்றம் நமக்கான நியாயத்தை வழங்கியே தீருவாங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையுமே பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான சட்டத்தில் இருக்கக்கூடிய சம உரிமைகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்த்திருக்கோம். பாதுகாப்பு உத்தரவு, ஷெல்டர் ஆர்டர், ரெசிடென்ஷியல் ஆர்டர் பார்த்திருக்கோம். அடுத்த பகுதியில இடைக்கால ஜீவனாம்சம், அதாவது இன்டரிம் மெயின்டெனன்ஸ், குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படக்கூடிய பெண் எந்த மாதிரியான இடைக்கால ஜீவனாம்சத்தை பெற முடியும், எந்த பெண்கள் எல்லாம் பெற முடியும், யாரெல்லாம் பெற முடியாது அப்படிங்கிறத பற்றி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம்.